இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, இது கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு பெருசா பலன்கள் கிடைச்சிருக்காது. எதுக்குன்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு உங்களுக்கு மாரக ஸ்தானாதிபதி 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி. சோ அவர் சுபஸ்தானத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும்போது பெருசா அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் வீட்டை விட்டுட்டு 10ஆம் வீடான தொழில் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. 3ஆம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. சோ 3 4 இது 10 11 கூட 3 6 10 11 கூட மாரகா ஹவுசஸ் தான். பட் 10 பார்ஷியல்